நன்றி இயேசு சுவாமி. பாடிமையான என்னை மறைத்து ராஜா, நீரே இவர்களிடத்தில் பேசும்படியாக நேர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. பிரைஸ்தலா பிரைஸ்தலா. இன்றைய நாளில் நம்ம எதற்காக ஒன்றாக கூடி இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக. அந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளோடு பேசுகிறார். அப்படிதானே? இல்லையா? அப்படிதான். அப்போ வார்த்தையின் மூலம் ஆண்டவர் ஒவ்வொரு இருதயத்திற்கும் ஏதோ ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாரு? பேசுகிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தை நம்மளுடைய இருதயத்தை என்ன செய்து தொடுது. அந்த வார்த்தையின் மூலம் நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? மீட்படைகிறோம். ஒரு ஆறுதல் என்ன செய்யப்படுகிறது? அடையப்படுகிறோம். நம்ம எல்லாருமே ஒரே தேவைக்காக தான் வந்திருக்கோமா? இந்த இடத்துல நம்ம அநேகர் என்ன செஞ்சுருக்கோம்? கூடியிருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒரே தேவைக்காக தான், ஆண்டவருக்காக தான் அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்துருக்கோமா? இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்குது. எனக்கு குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, அதுக்காக என்ன செய்கிறேன்? ஆண்டவரை தேடி வந்திருக்கேன். எனக்கு கடன் பிரச்சனையாக இருக்குது, அதற்காக நான் ஆண்டவரை என்ன செஞ்சுருக்கேன்? தேடி வந்திருக்கேன். என் குடும்பத்தில் சண்டையாக இருக்குது, எனக்கு சமாதானம் வேணும். பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, அதற்காக நான் என்ன செய்ய வந்திருக்கேன்? ஆண்டவரை தேடி வந்திருக்கேன். இப்படி அநேக காரணங்களோடு தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? ஆண்டவரை தேடி வந்துக்கிட்டே இருக்கோம். இன்றைய நாளில் கூட நம்ம எல்லாருமே எப்படித்தான் இருக்கோம்? அந்த மனநிலைமையில் தான், அந்த மன வேதனையோடு தான், மன அழுத்தத்தோடு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஆண்டவரை தேடி நாளில் வந்திருக்கோம். உங்கள் எல்லாரையும் பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார், என் மகளே, என் மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரைஸ்தலா பிரைஸ்தலா. அவர் ஒருபோதும் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டாராம்? விலகவே மாட்டாராம், உன்னை கைவிடவே மாட்டாராம். இந்த வார்த்தையை சொல்லும்போது அப்படியே உடம்பெல்லாம் என்ன செஞ்சிச்சு? இப்போ அப்படியே புல்லரிச்சிருச்சு. உண்மையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியுது. ஆண்டவர் அவங்க எல்லாரையும் பார்த்து கூப்பிட்றாரு, என் மகளே, என் மகளே, நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன்? விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவும் என்ன செய்ய மாட்டேன்? விலக மாட்டேன். ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? ஆண்டவரை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அநேக பாவ காரியங்களை என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? செய்து கொண்டே தான் இருக்கோம். நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்மளை விட்டு விலகாத ஒரே ஒரு மனிதர் யாருன்னா ஆண்டவர் மட்டும்தான். நீ என்ன பாவம் செஞ்சாலும், என்ன அவருக்கு பிடிக்காத காரியங்கள் எது செஞ்சாலும், அவர் ஒருவர் மட்டும்தான் நம்மளை உண்மையாக நேசிக்கக்கூடிய தேவன். எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிட்டு விலகாத தேவன். அப்படிதானே? இல்லையா? அப்படிதான். அப்போ நம்ம எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு மனநிலைமையில் இந்த இடத்துல ஒன்றாய் கூடி இருக்கிறோம். ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலம் நம்ம எல்லாருடைய மனநிலைமையும் ஒன்றாய் என்ன செய்கிறாரு? மாற்றுகிறார். அவருடைய வார்த்தையின் மூலம் என்ன செய்கிறார்? நம்மளையை ஒன்றாய் மாற்றுகிறார். யாத்ராகமம் 15:26 எடுத்து வாசிங்களே. நானே பரிகார ஆகிய கர்த்தர். அவர்தான் பரிகார ஆகிய கர்த்தர். நமக்கு பதிலாக அவர் தான் தர முடியும், கேள்வியும் அவர் தான் கொடுக்க முடியும், நமக்கு வேதனையும் அவர் தான் தருவார், அதற்கான தீர்வையும் அவர் தான் என்ன செய்வார்? தருவார். துன்பத்தையும் அவர் தான் கொடுப்பார், அந்த துன்பத்தையும் அவர் தான் என்ன செய்வார்? சரி பண்ணுவார். அப்போ எல்லாமே யாரிடத்துலேருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவரிடத்தில் இருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் வேற யாராலையும் என்ன செய்ய முடியாது? தர முடியாது. நம்ம மனவேதனையோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம். மனிதர்கள் நம்மிடத்தில் பேசும்போது அந்த ஆறுதலான வார்த்தை எவ்வளோ நேரம் இருக்கும்? அந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் என்ன செய்யும்? அது நமக்கு ஒரு ஆறுதலாக, பரவாயில்ல, இவங்கள்ட்ட நம்மள்ட்ட அந்த காரியத்தை சொல்லியிருக்கோம், ஓரளவுக்கு நம்மளுடைய மனவேதனை என்ன செய்யப்படும்? குறைக்கப்படும். அவ்வளோதான். ஆனால் முழுமையான ஒரு தீர்வு அவர்கள் மூலம் கிடைக்குமா?
கிடைக்காது. முழுமையான தீர்வு யார் தான் தருவார்? ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் தர முடியும். அவர் தருகிற அந்த சமாதானத்தை, அந்த ஆறுதலை, அந்த வார்த்தையை யாராலையுமே ஒன்றுமேனா செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதை பறிக்க முடியாது. அந்த சமாதானத்தை நம்மிடம் இருந்து எடுக்க முடியாது. பிரைஸ்தலா, பிரைஸ்தலா, ஆமாவா இல்லையாயா? அப்போ கடவுள் தான் முதன்மையாக எல்லாவற்றிற்கும் மேலாக என்ன செய்யணும்? நம்ம வைக்கணும். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன்னு. அப்போ நம்ம தான் அவரை விட்டு அநேக காரியங்களை செய்து என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். கடவுள் நம்மளை விட்டுட்டு போகலை, நம்ம தான் அவரை விட்டுட்டு என்ன செஞ்சிட்ருக்கோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நான் இந்த டாக்குக்காக எடுக்கும்போது ஏதாவது ஒரு வாழ்க்கை வரலாறு சொல்லணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, ஒரு ஏதாவது சிஸ்டர் ஏதாவது பேசினது இருந்தால் நான் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி செல்லில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போது ஒரு சகோதரனுடைய வாழ்க்கை வரலாறு என்ன செஞ்சுருந்தாங்க, போட்டிருந்தாங்க. அப்போ அதை நான் படித்து பார்த்தேன். அவர் கிறிஸ்துவ சகோதரன். அவர் எப்படின்னா, சும்மா கோயிலுக்கு போவார், பூசை அட்டன் பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணுவார், அடுத்து வீட்டுக்கு வந்துடுவார். சாதாரண மனிதர் போல தான், உலக தரமாக தான் என்ன செஞ்சிட்ருக்கார், அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வராரு. இதே மாதிரி ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு அவர் என்ன செய்கிறாரு, போகிறாரு. அப்போதைக்கு பார்த்தா வாக்கு தத்தம் கொடுக்குற அந்த மாதம், சரிங்களா? அப்போ வாக்கு தத்தம் கொடுக்கும்போது அந்த ஜெப கூடுகையில் கலந்துக்கிறாரு. ஜெப கூடுகையில் ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்கு தத்தத்தை என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அந்த வாக்கு தத்தம் என்னன்னா இதுதான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் சாதாரணமாக அதை பெருசாகவே என்ன செய்யலை, எடுக்கவே இல்லை. சாதாரணமாக அந்த கார்டை வாங்கிட்டு போய் நம்ம எல்லோரும் வைப்போம்ல, பைபிளுக்குள்ளே வச்சுட்டு மூடி வச்சுருவோம், அவ்வளோதானே. அடுத்த வருஷம் கொடுக்கும்போது அதை போய் வாங்கி என்ன செய்வோம், பார்ப்போம். அது மாதிரி தான் அவர் என்ன செஞ்சுருக்காரு, அந்த கார்டை வாங்கிட்டு போய் அவருடைய பைபிளில் என்ன செஞ்சுருக்காரு, வச்சுருக்காரு. அவர் பைபிள் கிட்டத்தட்ட அவர் படித்து எத்தனை வருஷம் இருக்கும்னா, ஒரு 10 வருஷனாலும் இருக்குமா. பைபிள் படிக்கக்கூட அவருக்கு நேரம் இல்லை. சும்மா வருவார், உட்காருவார், எந்திரிச்சு போயிடுவார். அந்த வார்த்தையை வாங்கிட்டு போய் ஆண்டவருடைய வார்த்தைன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காரு, அந்த பைபிளுக்குள்ளே வச்சுருக்காரு. நம்ம வீட்டில எல்லாம் பழைய புத்தகம் பைபிள் எல்லாம் எப்படி இருக்கும், ஒரு இடத்துல தூசியோடு என்ன செய்யும், அது வச்ச இடத்து பொருள் அப்படியே வச்ச இடத்துல இருக்கும். அதே மாதிரி அவர் அந்த பைபிளை எங்கே வச்சாரோ அதே மாதிரி அந்த இடத்துல பல நாளாக பல வருடங்களால் தூசி நிறைஞ்சு என்ன செய்யுது, அப்படியே இருக்குது. பல வருடங்கள் கடந்து, அந்த வருடத்தில் பல மாதங்கள் என்ன செய்யுது, கடந்து போகுது. அப்போ அவருடைய குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் மூலம் என்ன செய்கிறாரு, ஒரு பிரச்சனைக்குள்ளாக என்ன செய்கிறாரு, மாட்டிக்கொள்கிறாரு. உறவினர்களாக சேர்ந்து இவனை இந்த பிரச்சனையில் மாட்டி விட்டுறலாம், இவன் மேலே பழியை போட்டு அவனை என்ன செஞ்சிடலாம், உள்ளே தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு இவரை அந்த பழியில் மாட்டுறாங்க. என்ன பழினா, கொலை பழியை அவர் மேலே என்ன செலுத்துறாங்க, சுமத்துறாங்க. இவருக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு, என்னடா நம்ம செய்யாத தப்பை நம்ம செஞ்சேன்னு சொல்லி நம்ம சொந்தக்காரங்க, நம்ம கூடி இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்களே, நம்மளைய மாட்டி விட பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயம் ஆயிடுச்சான். பயமானவனே என்ன செய்கிறாரு, வீட்டுக்குள்ளே ஓடி போய் கதவை டம்முன்னு சாத்திட்டு உட்காந்தி அந்த பயத்தில் மன நடுங்கி வேதனையோடு என்ன செய்கிறாரு, அழுதாராம். அப்படி அழுகும்போது மேலேருந்து பைபிள் என்ன செஞ்சிச்சான், கீழே விழுந்துச்சான். விழுந்த உடனே வேறு எதுவுமே அவர் கைக்கு வரலையா. கரெக்டாக அந்த கார்டு என்ன செஞ்சிச்சான், அவருக்கு அந்த வாக்குத்தத்த கார்டு அவருடைய கைகளில் விழுந்துச்சான். அப்போ அதை அவர் வாசிக்கிறாராம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி அந்த வார்த்தை இருந்துச்சான். அந்த வார்த்தையை அவர் படித்த நிமிஷம் அவருக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சான். ரொம்ப கஷ்டப்பட்டு மன வேதனைப்பட்டு என்ன செஞ்சாராம், பல மணி நேரம் என்ன செஞ்சாராம், அழுதாராம். பல மணி நேரமாக அழுத நிமிஷத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சாராம், அவரை அந்த பிரச்சனையில் இருந்து மாட்டி விடாமல் அவருக்கு ஒரு தீர்ப்பு மாதிரி, சரிங்களா, அவர் அதுலேருந்து என்ன செஞ்சார், ஆண்டவர் விடுவித்தாராம்.
இந்த தப்பு இந்த பையன் செய்யலை, இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஆள் என்ன செஞ்சாங்களாம், உதவி ஆண்டவர் செய்ய வச்சாராம். பிரைஸ் தி லார்ட். அவர் கடவுளை பார்க்கவே இல்லை, கடவுள்கிட்ட போய் உட்காந்து ஜெபம் பண்ணலை, ஆண்டவருடைய வார்த்தை அவர் என்ன செய்யலை, படிக்கலை. அவர் கடவுளை மறந்து உலக மனிதனாக தான் என்ன செஞ்சார், வாழ்ந்து கொண்டு இருந்தார். அப்படி வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யவே இல்லை, அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் போகலை. அவர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் பொருட்டு அந்த மனிதனுக்கு என்ன செஞ்சார், ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ ஒன்றுமே செய்யாத அவருக்கு ஆண்டவர் இவ்வளோ உதவி செய்யும்போது நம்மளுக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாரா? அநேக நன்மைகளை ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு செய்வார். ஒவ்வொரு நாளும் நாம் அதை உணர்ந்து கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு பேசுகிறார், அநேக காரியங்கள் நமக்குள்ளாக இருந்து செயலாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடியவர்களாய் அநேக காரியங்கள் நம்ம ஊழியத்திற்காக செய்யக்கூடியவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். மோயிசன் இஸ்ராயல் மக்களை வழி நடத்திட்டு வந்தாருங்களையா. மோயிசன் இஸ்ராயல் மக்களை வழி நடத்திட்டு அவர் வயதாகி இறந்ததுக்கப்புறம் அவருக்கு பதிலாக யார் ஆண்டவர் நியமிக்கிறாரு, யோசுவாவை. ஆரோனா யோசுவாவை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நியமிக்கிறாரு. யோசுவா ஆண்டவர் சொன்னோன்னே என்ன செய்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரு. மோயிசன் வயதில் முதிர்ந்தவர், அவராலவே அந்த மக்களை என்ன செய்ய முடியல, வழி நடத்த முடியல. இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வழி நடத்தி கூட்டிட்டு வந்தார். அவருக்கு பின்னாடி இந்த யோசுவாவை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நியமிக்கிறார். அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த மக்களை என்ன செய்கிறாரு, வழி நடத்த முன் வராரு. இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு பயம் இருக்குது, ஒரு தயக்கம் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருந்து என்ன செய்வேன், செயலாற்றுவேன். நீ போகும்போது நான் உன் கூட என்ன செய்வேன், எல்லா விதமான காரியங்களையும் நான் உன் கூட என்ன செய்வேன், இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, யோசுவாவிடம் பேசுகிறாரு. யோசுவா 1:5 வாசியா. உன் வாழ்நாள் முழுவதும் ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. நாம் மோயிசனோடு இருந்தது போல உன்னோடும் இருப்போம். நாம் உன்னை விலக்கி விடவும் மாட்டோம், கைவிடவும் மாட்டோம். மோயிசனோடு நான் எப்படி உங்கூட இருந்தேனோ அதே போல் நான் உங்கூட இருப்பேன், உன்னை விட்டு விடவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்ன செய்கிறார் ஆண்டவர், யோசுவாக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அதிலே 9 வாசியா. உறுதியும் மனதினும் கொண்டிரு என்று இதோ நாம் உனக்கு கட்டளையிடுகிறோம். திகைக்கவோ மதிக்கலங்கவோ வேண்டாம். ஏனென்றால் நீ போகும் இடமெல்லாம் உன் ஆண்டவராகிய கடவுள் உன்னோடு இருப்பார் என்றருளினார். பாருங்க, நம்ம போகும் இடமெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரா, நம்மோடு இருப்பாராம். அதை நம்ம என்னைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? உணர்ந்திருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியே போகும்போது ஆண்டவரே நீர் என்னோடு வாரும் ஆண்டவரே, ஒரு சின்ன ஜபம்தான். ஆண்டவரோடு போகும்போது கண்டிப்பாக அந்த காரியத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் டிலே ஆனாலும் ஆண்டவர் அதை வெற்றியாக என்ன செய்வார், செய்து முடிப்பார். அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அநேக ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். யோசுவா ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாரு. அதனால் அந்த கானான் தேசத்தை என்ன செஞ்சார், மேலான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டாரா இல்லையா? அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு முதலாவது நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக இருக்கணும். அந்த காரியத்தை தான் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கோம், தவறி போய்கிட்டே இருக்கோம். ஒரு காரியம் சொல்லும்போது அந்த காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் யோசுவா சொன்னோன்னே நீ தான் இந்த மக்களை வழி நடத்தணும்னு சொன்னோன்னே யோசுவா ஆண்டவர் கூட இருக்காருன்னு சொல்லி தைரியமாக என்ன செஞ்சார், வழி நடத்தினார். இப்போ பிரியா இனிமேல் வரமாட்டாங்க, கேத்ரி தான் வழி நடத்தணும், இல்லை வாணி தான் வழி நடத்தணும்னா தைரியமாக செஞ்சிருவோமா? ஒரு தயக்கம் என்ன செய்யும், வரும். ஒரு பயம் என்ன செய்யும், வரும். அவங்கள மாதிரி நம்மளால் செய்ய முடியுமா, நடத்த முடியுமா, அப்படி இப்படின்னு பலவிதமான கேள்விகள் நமக்குள்ளாகவே என்ன செய்யும், எழும்பும்.
ஆண்டவர் எந்நேரத்தில் யாரை வேணாலும் ஆண்டவர் என்ன செய்யலாம், அழைக்கலாம். அதற்கு நம்ம தகுதியுள்ளவர்களாக என்ன செய்யணும், மாறிக்கொள்ளணும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாள் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்கணும். ஜெபந்தாயா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே. ஜெபத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அனுதினமும் நம்ம ஜெபித்த அநேக காரியங்களை, அநேக நன்மைகளை என்ன செய்ய முடியும், ஆண்டவர் இடத்துல பெற்றுக்கொள்ள முடியும். கீழ்ப்படிந்தால் அநேக நன்மை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். உபாகமம் 28 1-8 வரைக்கும் எடுத்து நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. எல்லா விதமான ஆசீர்வாதத்தாலையும் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை ஆசீர்வதித்தே வழி நடத்துவார். இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் வழி நடத்தினாரா இல்லையா? அவர்களுக்கு உண்ண உணவு, உடை, தண்ணீர் 40 ஆண்டு காலமாக என்ன செஞ்சார், அந்த ட்ரெஸ்ஸு ஆடை கிளியலை, செருப்பு தேயலை, ஒவ்வொரு நாளும் அன்றாட தேவையான உணவு, தண்ணீர் எல்லாமே கொடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சார், நிறைவாய் ஆசீர்வதித்தார். எவ்வளோதான் அந்த மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்து விட்டு விலகி போனாலும் ஆண்டவர் உனக்கு கானான் தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் வரைக்கும் என்ன செஞ்சார், அந்த மக்களை ஒரு குறைவுமின்றி அவர்களை விட்டு விலகாமல் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் என்ன செஞ்சார், ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். அதே போல் நம்மளையும் நம்ம ஆண்டவர் என்ன செய்வார், வழி நடத்துவார். நம்ம தான் அதற்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு இசைந்து கொடுத்து நம்மை முற்றிலுமாக என்ன செய்யணுமா, மாற்றணும். நம்ம ஒவ்வொருவரும் நமக்குள்ளாக ஒரு மாற்றத்தை என்ன செய்யணும், கொண்டுட்டு வரணும். அப்போ தான் நம்ம ஆண்டவரிடத்தில் அநேக நன்மைகளை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்றுமே செய்யாமல் எனக்கு நன்மை மட்டும் வேணும்னு சொன்னால் பெற்றுக்கொள்ள முடியுமா? இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கு பசிக்குது அப்படின்னா நான் போய் சமைச்சு செஞ்சாதான் நான் சாப்பிட முடியும். இல்லை என்கிட்ட காசு இருந்து நான் கடையில் கொடுத்தாதான் வாங்கி திங்க முடியும். ஒன்றுமே இல்லாமல் எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும்னா கிடைக்குமா? அதே மாதிரி தான் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை கடைபிடித்து நடக்கும்போது அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள் நம்மளை விட்டு என்ன செய்யலை, விலகி போகவே இல்லை. அதை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், உணரணும். ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு தான் இருக்காரு, நம்ம இடத்துல பேசிக்கிட்டு தான் இருக்காரு. நம்மளும் கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் என்ன செஞ்சிட்ருக்கோம், அப்படி தானே இருக்கிறோம் இல்லையா? கடைபிடிக்கிறோமா? பிரைஸ்தலா பிரைஸ்தலா. உபாகமம் 31:8 வாசியா. உங்களை நடத்துபவர் ஆகிய ஆண்டவர் உன்னோடு இருப்பார், அல்லது அவர் உன்னை விட்டு நீங்கவும் உன்னை கை நழுவ விடவும் மாட்டார். ஆகையால் நீ அஞ்சவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். பிரைஸ்தலா. இதிலே திருவிவிலியத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கடவுள் உனக்கு முன்பதாக நடந்து செல்வார். ஆண்டவர் நமக்கு முன்பாக என்ன செய்வாரா, நடந்து செல்வாரா. அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். நீர் பயப்படவும் வேண்டாம், திகையவும் வேண்டான்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கோம், அந்த வசனம் போட்டிருக்கோம். இப்போ நமக்கு முன்பதாக நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நமக்கு முன்பதாகவே யார் இருக்கிறா, ஆண்டவர் என்ன செய்வாராம், நடந்து செல்வாராம். இப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தை, அநேக பிரச்சனை வரும், வேதனை வரும், துன்பம் வரும், கஷ்டம் வரும், இதன் மத்தியில் நம்ம கடவுளை என்ன செய்யணும், தேடணும். அதன் மத்தியில் தேடுறது தான் ஆண்டவர் நம்ம எவ்வளோ மன உறுதியோட எந்த சூழ்நிலையில் நம்ம அவரை விட்டு விலகாமல் இருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து என்ன செய்கிறாரு, அறிந்து கொள்கிறார். இந்த பிரச்சனையின் மத்தியில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மை சோதித்து அறிந்து கொள்கிறார். சிஸ்டர் எபன் சொல்லி அவங்களுடைய ஒரு செய்தி கேட்டேன். அவங்க 12th முடித்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு என்ன செஞ்சிருச்சான், உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சான். ஸ்ட்ரோக் வந்துருச்சான். கை காலெலாம் இழுத்துரும் இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சான். போனதுக்கு பிறகு இந்த குடும்பத்தோட பொறுப்பு அவங்க மேலே தான் என்ன செஞ்சுருக்கு, வந்துருச்சு. அப்போ வீட்டில் எல்லா வேலையும் அவங்க தான் என்ன செய்யணும், பார்க்கணும். அவங்க அம்மாவையும் அவங்க தான் என்ன செய்யணும், பார்க்கணும்.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, பெரிய குடும்பத்தோட பெரிய பொறுப்பே அவங்களுக்கு தான் என்ன செஞ்சிச்சு, கொடுக்கப்படுது. 12th தான் என்ன செஞ்சுருக்காங்களாம், முடிச்சிருக்காங்க. அவங்களும் உங்களை மாதிரி வயசு பிள்ளை, இப்படி சொல்லணும்னா எப்படி, வயசு பிள்ளையாக தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு அது மாதிரி ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து டெய்லி அவங்க அம்மாக்குரிய வேலையை எல்லாம் செய்கிறாங்க. சாப்பாடு செய்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாதான், இருந்தாலும் அவங்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் செய்வாங்களாம். ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து எப்பயுமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆண்டவருடைய பாதத்தில் இந்த உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் ஆண்டவருடைய பாதத்தில் அந்த அமர்ந்து ஜெபிக்க அவங்களுக்கு நேரமே என்ன இல்லையா. பொழுதுனிக்கும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும், தூங்குனாலும் இடையில பல டைம் எந்திரிச்சு அவங்க அம்மாவை பாத்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன செய்யணுமா, இருக்கணுமா. இது மாதிரி அநேக வேலைகள் என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவங்கள்ட்ட ஆண்டவர்கிட்ட பேசாமல் உங்களால் என்ன செய்ய முடியலையா, இருக்க முடியலையா. அப்போ அதிகாலை 3 மணிக்கு என்ன செய்வாங்களாம், அலாரம் வச்சு எந்திரிச்சு ஆண்டவருடைய பாதத்தில் போய் உக்காந்தி அழுகுவாங்களாம் சின்ன பிள்ளைய போல். ஆண்டவரே, என்னால் இந்த வேலையை செய்யவே முடியல ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு சாம்பார் வைக்க தெரியல, எனக்கு உப்புமா வைக்க தெரியல, இப்படிலாம் சொல்லி அழுகுவாங்களாம். ஆண்டவரே, எனக்கு உப்புமா உதிரியாக செய்ய தெரியல, அதனால் எங்கள் அண்ணன் என்ன செய்ய மாட்டான், சாப்பிட மாட்டேங்கிறான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் உணவு செய்யணும், நீங்கள் என் கூட துணையாக வாங்க ஆண்டவரே, அந்த சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி அழுகுவாங்களாம். எங்கள் அம்மாவுக்கு இப்படி வந்து நல்ல ஒரு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, அவங்க வேலையெல்லாம் அவங்களால என்ன செய்ய முடியலையா, இந்த பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறது, கழுவி விடுறது, பல் விளக்கும் போது அந்த ப்ரெஸ்ஸு பேஸ்ட்டு அவங்க எச்சி துப்புறது எல்லாமே வாங்கி கொண்டு போய் தான் என்ன செய்யணுமா, ஊற்றணுமா. அவங்களால அந்த வேலை என்னவே செய்யவே முடியலையா, கஷ்டமாக இருந்துச்சான். அப்போ அழுகுறாங்க ஆண்டவர்கிட்ட போய். ஒவ்வொரு நாளும் அதிகாலை 3 மணிக்கு எந்திரிச்சு போய் உட்காந்து என்ன செய்வாங்களாம், அழுகுவாங்களாம். என்னால் அந்த வேலையை செய்யவே முடியல ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கோபமாக வருது, எரிச்சலாக வருது, எங்கள் அம்மாவை திட்டன் போல் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களாம், அழுகுவாங்களாம். எனக்கு உலகத்தின் ஆசையெல்லாம் வருது ஆண்டவரே, எனக்கு இச்சையின் காரியம்லாம் வருது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் ஆண்டவர் பாதத்தில் சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்களாம். அதே மாதிரி சொல்லி ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. லூஸ் மோஷன் என்ன செஞ்சான், போயிடுச்சான். லூஸ் மோஷன் போனால் அப்போ தான் பாத்ரூம் கூட்டிகிட்டு போய் கழுவி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு மறுபடியும் படுக்க வைப்பாங்களாம். மறுபடியும் அது மாதிரி ஆயிடுமா. அதே மாதிரி 3-4 டைம் என்ன செஞ்சாங்களாம், செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம். கோபம் தாங்க முடியாமல் என்ன செஞ்சுட்டாங்களாம், உங்கள் அம்மாவை ஏமா இப்படி என்னைய கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி திட்டாங்களாம். அப்போ அவங்க அம்மாவால் பேச முடியல, ஆனால் ஒரே அழுகையான். அப்போ அவங்க அம்மா அவங்கள பார்த்து என்ன கேட்குறாங்களாம், நான் என் மகளுக்கு பாரமாயிட்டேன்னு கேட்குற மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்களாம், உணர்ந்தாங்களாம். அந்த வார்த்தையை கேட்டோன்னே அவங்க அதிகாலை டெய்லியும் ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ போய் காலையில் அமர்ந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, எங்கள் அம்மா இது மாதிரி நான் திட்டேன், எங்கள் அம்மா இது மாதிரி ஏக்கத்தோடு என்னை பார்த்து அழுதாங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, நேற்று தான் நான் எல்லா காரியத்தையும் சொல்லி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், மறுபடியும் நான் பாவத்தில் விழுந்துட்டேன், மறுபடியும் நீங்கள் என்னை மன்னிங்கன்னு ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல என்ன செய்வாங்களாம், அவங்க காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் செய்கிற அன்றாட வேலையை கொண்டு ஆண்டவர்கிட்ட என்ன செய்வாங்களாம், சொல்லுவாங்களாம். இதெல்லாம் செய்கிறதுக்கு பலன் நீங்கள் தான் தரீங்க ஆண்டவரே, நீங்கள் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறனால தான் என்னால் இதெல்லாம் செய்ய முடியுது, இதெல்லாம் சகிச்சுட்டு உங்கள் அன்பின் நிமித்தம் தான் இதெல்லாம் நான் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சாங்களாம், அழுதாங்களாம். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்லதொரு சுகத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மிகவும் ஆசீர்வாதமாக என்ன செஞ்சிட்டாரு, மாற்றிட்டாரு. இப்போ அவங்க பெரிய ஒரு ஊழியக்காரங்களாம் ஊழியம் என்ன செஞ்சிட்ருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேலை, அதன் மத்தியிலே ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாங்க, அமர்ந்து ஜெபிக்கிறாங்க. அதை தான் நம்ம என்ன செய்யணும். நம்ம எல்லாருக்குமே அந்த வேலைகள் பொறுப்புகள் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் நிமித்தம் ஆண்டவரை விட்டு விலகிவிடக்கூடாது, நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போகவும் என்ன செய்யக்கூடாது,
கூடாது. அவங்க எப்படி கடவுளை விட்டு விலகாம அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியும் கடவுளோடு இருந்தாங்களோ, அதே போல் நம்மளும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? கடவுளோடு உறவாடணும், அவரோடு பேசணும். அவங்க பாரு, எனக்கு சாம்பார் வைக்க தெரியாத ஆண்டவரே, எனக்கு உப்புமா செய்ய தெரியாத ஆண்டவரேன்னு சொல்லும்போது அதை கேட்கும்போது கொஞ்சம் எனக்கு எங்கே இதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை உணர்ந்து பார்க்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது கூட எனக்கு செய்ய தெரியல, ஆனால் நீங்கள் எனக்கு உதவியாக இருந்து அந்த சாப்பாடை ருசியாக மாற்றி கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் வந்தீங்கன்னா அது என்னவாயிரும்? ருசியாக மாறிடும். அப்போ அந்த ஒரு சின்ன சின்ன காரியம் செய்யும்போது கூட கடவுள் எங்கூடையே இருக்கிறாரு, எனக்கு அதெல்லாம் சரி பண்ணுவார், அதையெல்லாம் செய்து தருவாருன்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் கூட ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? ருசி பார்த்து அவரோடு எந்நேரம் என்ன செஞ்சுட்டே இருந்தாங்களாம்? பேசிக்கொண்டே இருந்தாங்க. நம்மளும் அதே போல தான் கடவுளை விட்டு விலகாமல் எந்நேரமும் அவரோடு என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? உறவாடிக்கொண்டே இருக்கணும். நமக்கும் அநேக பிரச்சனை இருக்குது, அநேக கஷ்டம் இருக்குது, அநேக துன்பம் இருக்குது, அநேக பல போராட்டங்கள்லாம் என்ன செய்யுது? இருக்குது. அதன் மத்தியிலே நம்ம ஒவ்வொரு நாளும் அன்றன்றைய நாளைக்கு ஆண்டவரை எவ்வளோ மணி நேரம் ஜெபிக்கணுமோ அதை நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நாசில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதேன்னு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? ஆனால் அந்த மனிதரை நம்பி தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம்? ஏமாந்து போய்கிட்டே இருக்கோம். உண்மையா இல்லையா? நம்ப வேண்டிய இயேசுநாதரை நம்ம முழுமையாய் நம்புகிறது இல்லை. நம்பக்கூடாத அந்த மனிதர் மேலே தான் முழுமையாக என்ன செய்கிறோம்? நம்பிக்கையை வைத்து பல முறை என்ன செய்கிறோம்? ஏமாந்து போகிறோம். கடவுளை மட்டும் நம்பி அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் ஒரு குறைவின்றும் என்ன செய்வார்? நம்மளைய நடத்துவாரா நடத்த மாட்டாரா? ஒரு குறைவுமின்றியும் உனக்கு என்ன இப்போ தேவை நீ நினைக்கிறியோ அந்த காரியத்தை கூட ஆண்டவர் என்ன செய்வாராம், சந்திப்பாராம். இதை சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அன்றைக்கி ப்ரேயரில் கூட சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, எனக்கு கல்யாண நாள், பிரதர் ஊரில் இல்லை, வில்லியம் பிரதர், அசந்தா சிஸ்டர், அவங்களுக்கு அன்றைக்கி கல்யாண நாளாக அவங்க பிரதர் கன்னியாகுமரியில் இருந்து அப்போ தான் வர போகிறாங்களாம். அப்போ இன்றைக்கி ஒரு கல்யாண நாளே நமக்கு ஒரு புடவை கிடச்சா நல்லா இருக்குமேன்னு மனசுக்குள்ளே தான் என்ன செஞ்சாங்களாம்? நினச்சிட்டு விட்டுட்டாங்களாம். வேறு ஒன்றுமே அவங்க செய்யலையாம். அதே அவங்க அவங்களுக்கு சேலை பரிசாக என்ன செஞ்சார்? ஆண்டவர் கொடுத்தார். அப்போ கடவுளை மட்டும் நம்பி இருக்கும்போது நம்மளுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் நடத்துவார். அவங்க அந்த சேலை கிடச்சா நல்லா இருக்குமே, ஆனால் அண்ணே இல்லை ஊரில் எடுத்து கொடுக்க அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? அவருடைய தேவையை அறிந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சேலை, அதுவும் 2800 ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? வாங்கி கொடுக்க கிருபை செய்திருக்கிறார். அப்புறம் அவரை மட்டுமே நம்பி இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்வாரா செய்ய மாட்டாரா? அதை பிரதர்கிட்ட சொல்லி ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டாங்களாம். இப்போ பிரதர் சொன்னாங்களாம், கடவுளுடைய பிள்ளைக்கு கடவுள் செய்யாமல் இருப்பாரா? இப்போ அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஒரு குறைவுமின்றி என்ன செய்வார்? நடத்துவார். அவரை முழுமையாக நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். நம்மளுடைய வாழ்வே அவர் தான் சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையே முழுமையாக அவரை நம்பி இருக்கும்போது உண்மையிலே அவங்களுக்கு நடந்த அற்புதம் எல்லாருக்குமே ஒவ்வொருக்குள்ளாக என்ன செய்யும்? நடக்கும். ஒவ்வொரு விதமான காரியங்களுக்குள்ளாக ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளைய நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 4:13 வாசியா. எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பாருங்க, என்னை பலப்படுத்துகிற தேவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்ய யாரால முடியும்? அவரால் முடியும். அவர் நம்மளோடு இருக்கும்போது நம்மை ஒரு குறைவின்றி அநேக காரியங்களை செய்து ஆசீர்வாதங்களை என்ன செய்ய வைக்க முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? அவருக்கு நன்றி சொல்லணும். அவரை கனப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைய நாளை கொடுத்தது முதல்ல நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜீவனோடு எழுப்புறாரு இல்லையா? அதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணுமா?
கனம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணுமா, அவரை மகிமைப்படுத்திக்கொண்டே இருக்கணுமா. அப்போ தான் அநேக நன்மைகளை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை என்ன செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். இசையாஸ் 12:2 வாசியா. இதோ கடவுள்தான் என் மீட்பு, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், அஞ்சேன். ஏனெனில் ஆண்டவரே என் வலிமை, அவரையே பாடுவேன், என் மீட்பு அவரே. பாருங்க, நம்மளுடைய வலிமை யாரு, அவர்தான். அவரை நம்ம எந்நேரம் என்ன செஞ்சுட்டே இருக்கணுமா, பாடி துதித்து கொண்டே இருக்கணுமா. நமக்கு மீட்பு யாரால தான் கிடைக்கும், ஆண்டவரால் தான் கிடைக்கும். அதை ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்ந்து, நம்மளுடைய வலிமையே ஆண்டவர் தான் சொல்லி அதை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கக்கூடியவர்களாய் அன்றாடம் நம்மளுடைய வேலையை செய்யக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அதே இசையாஸ் 26:3 வாசியா. மன உறுதி உள்ளவனை நீ சமாதானத்தில் உறுதிப்படுத்துகிறீர், ஏனெனில் உன் மீது அவன் நம்பிக்கை வைக்கின்றான். ஆண்டவரே என்றும் நிலைத்திருக்கும் கற்பாறை. அவர் மேலே நம்பிக்கை வைத்த நம்ம என்றுமே என்ன செய்ய மாட்டோம், அசைவுறவே மாட்டோம். பாறை அசைக்க முடியுமா, எத்தனை பேர் சேர்ந்தாலும் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படித்தான் நம்ம ஆண்டவர் கற்பாறையாக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அவருக்குள்ளாக நம்ம புகுந்து கொள்ளும்போது நம்ம யாரும் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது. ஒரு குறைவின்றியும் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளைய நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ யாரை முழுமையாக நம்பணும், ஆண்டவரை தான் முழுமையாக நம்பணும். மனிதர்கள் யாரையும் என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஓரளவுக்கு தான் அன்பு செய்யணும், நேசிக்கணும். கடவுளுக்கு நிகராய் அவருக்கு மேலாக ஒருத்தரை நம்ம என்ன செய்யக்கூடாது, அன்பு செய்யக்கூடாது, நேசிக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. எல்லாமே தவறாக தான் மாறிடும். பிள்ளைகளாக இருக்கட்டுமே ஓரளவுக்கு தான் நம்ம பேச்சை கேட்பாங்க, அதுக்கு மேலே என்ன செய்வாங்க, ஏற்று பேசுகிறாங்களா இல்லையா. ஏன்னா மனிதனுடைய சுபாவமே அதுதான். நம்ம அதிகமாக அன்பு செய்து செல்லமாக நம்ம பிள்ளையை வளர்த்தாலும் அதன் மனிதனுடைய குணத்தை அது என்ன செய்யும், காட்டும். அதே மாதிரி தான் எல்லாருமே, கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், சகோதரன் சகோதரி யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான், மாறக்கூடிய ஒரு மனநிலைமையில தான் என்ன செய்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. அவர்களை எப்போதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, யாருமே முழுமையாக என்ன செய்யக்கூடாதான், நம்பவே கூடாதாம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மீது மட்டும்தான் நம்மளுடைய முழு நம்பிக்கை என்ன செய்யணும், வைக்கணும். கொரோனா டைம் எடுத்துக்கங்களே. கொரோனா டைமில் எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செஞ்சாங்க, கொத்து கொத்தா இறந்து போய்கிட்டே இருந்தாங்க. அதன் மத்தியில் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை என்ன செய்யவே இல்லை, கைவிடவே இல்லை. அப்போ ஆண்டவர் ஒரு காரியம் செய்து நமக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தார். என்ன செய்தார்யா, பிளெஸ்ஸிங் வாட்டர். ஜெனி மட்டும்தான் கரெக்டாக சொல்லியிருக்கு, மற்றவங்களாம் யோசிக்கிறாங்க என்ன செஞ்சாரு, அசந்தாக்கா நானும் சொன்னேங்கிறேன். எல்லாரும் யோசிக்கிறாங்க ஆண்டவர் என்ன செஞ்சார் கொரோனா டைமில், மறந்துட்டோமே, ஞாபகம் வந்துருச்சா. ஆண்டவர் பிளஸ் பண்ணி வாட்டர் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அதை குடிக்கிற வீட்டில் எல்லாம் என்ன செய்யாதான், வராதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார், பிளஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு குறைவின்றி ஆண்டவர் நடத்தினாரா இல்லையா. யாருமே அந்த இதில் என்ன செய்யலை, கொரோனா வரலை. அப்படியே வந்தாலும் அவர்களை கைவிடாமல் என்ன செஞ்சார் ஆண்டவர், மீண்டுமாய் நிலை நிறுத்தினார். அப்போ ஒருபோதும் அவர் என்ன செய்யவே இல்லை, நம்மளைய மறக்கவே இல்லை, நம்மளை விட்டு அவர் என்ன செய்யவும் இல்லை, விலகவே இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய கண்கள் எந்நேரம் யாரை தான் பார்த்துக்கிட்டே இருக்கு, நம்மளைய பார்த்து கொண்டே இருக்குதான். அதை நம்ம உணராமல் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமாக அநேக பாவங்களை என்ன செய்கிறோம். அதை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், உணரணும். ஆண்டவருடைய கண்கள் எந்நேரமும் என்னை உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி வசனம் இருக்கு.
அதை நம்ம என்ன செய்யணும்? உணரணும். நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும்போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும்போது அந்த வார்த்தை நமக்குள்ளாக என்ன செய்யணும்? ஞாபகம் வரும். ஐயோ யாருமே பார்க்கலே நம்ம செய்கிறோமே, ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சிட்ருக்காரு? என் நேரம் நம்மளைய பார்த்து கொண்டே இருக்கிறாருன்னு சொல்லி. கொரோனா டைமில் மனிதர்களை நம்பி இருந்தோம்னா உண்மையிலே என்ன நடந்திருக்கும்னே தெரியாது. ஆனால் கடவுள் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து அந்த வேதனையின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில், அந்த துன்பத்தின் மத்தியில் ஆண்டவரை மட்டுமே நோக்கி நாங்கள் எந்நேரமும் கூப்பிட்டு ஜெபித்து கொண்டே இருந்ததை நிமித்தம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? எங்கள் ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை கேட்டு எங்களை கைவிடாமல் அதற்கு பதிலையும் என்ன செஞ்சார்? ஆண்டவர் கொடுத்தார். அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லை, பிரதர் கொரோனா டைமில் முடியாமல் இருந்தாங்க. ஆண்டவர் அநேக அற்புதமாக நன்மை செய்து என்ன செஞ்சார்? ஆசீர்வாதமாய் மாற்றி மீண்டுமா என்ன செஞ்சார்? கூட்டிட்டு வந்தார். இப்போ அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவருக்கு ஒரு குறைவின்றி என்ன செய்வார்? நடத்த தேவனாய் இருக்கிறார். அவர் யாரையுமே என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். அவருடைய பிள்ளைகள் அவரை கைவிடுவாரா? நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தானே? பிள்ளைகளா இல்லையா? பிள்ளைகள் தான். அப்போ அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது அவர் ஒருபோதும் நம்ம என்ன செய்ய மாட்டார்? விட்டு விலகவே மாட்டார். நம்ம வேணால் விட்டு விலகி போகலாம், ஆனால் நம்ம விட்டு விலகி போனாலும் நம்மளுடைய அன்பிற்காக நம் பின்னாலே நம்ம என்ன செஞ்சுட்டே இருப்பாராம்? நம்மை தேடி வந்து கொண்டே இருப்பாராம். அதை ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும்? உணரணும். உணர்வில்லாமல் தான் நம்ம அநேக டைம் என்ன செய்கிறோம்? பாவத்தில் விழுந்துடுறோம், பாவம் செஞ்சிடறோம். கடவுள் இருக்கிறாரு, அவர் நம்மளை பார்க்குறாருன்னு சொல்லி ஒரு உணர்வு இல்லாமல் அநேக காரியங்களை செய்து நம்ம பிரச்சனைக்குள்ளாக, சோதனைக்குள்ளாக, கஷ்டத்துக்குள்ளாக நம்ம தான் என்ன செய்கிறோம்? மாட்டிக்கொள்கிறோம். அப்போ இனிமேல் என்ன செய்யக்கூடாது? இது மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம மாட்டிக்கொள்ளாமல் இருக்க கடவுளோடு என்ன செய்யணும்? ஒன்றித்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். மத்தேயுல முடக்குவாதக்காரனை ஆண்டவர் சுகப்படுத்துவார் இல்லையா? அதை எடுத்து வாசித்து பாருங்கள் வீட்டில் போய். அந்த தண்ணியில் போய் குளிச்சா என்ன செஞ்சிடும்? சுகம் கிடச்சிரும். அதுக்காக எல்லாரும் அப்போதைக்கு என்ன செய்கிறாங்க? பார்வை இல்லாதவங்க, தொழுநோயாளர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க? அதுக்குள்ளே போய் குளிக்க உள்ளே போகிறாங்க. அப்போ ஒரு முடக்குவாதன் அவர் என்ன செஞ்சுருக்காரு? படுத்திருக்கிறாரு. அவரால் எழுந்துச்சு என்ன செய்ய முடியாது? குளத்துக்குள்ளே போய் குளிக்க முடியாது. அப்போ யாராவது தூக்கிட்டு போய் நம்மளை விடுவாங்களான்னு பார்த்தாலும் யாரும் அவருக்கு உதவி செய்கிற மாதிரி என்ன இல்லை. அப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை என்ன செய்கிறார்? ஆலயத்திலிருந்து பார்க்குறாங்க. அப்போ போய் ஆண்டவர் அவர் இடத்துல என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. என்ன செய்யணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னை இந்த குளத்தில் கூட்டிகிட்டு போய் யாராவது போட்டால் நான் சுகம் பெறுவேனே, எனக்கு சுகம் கிடைக்குமேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு. உனக்கு தேவை அந்த தண்ணி இல்லை, நான் தான் உனக்கு என்னது தேவைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவரிடத்துல சொல்கிறாரு, நீ எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு என்ன செய்ய போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கேட்டு அவர் என்ன செய்கிறாரு? எழுந்து நடக்கிறாரு. அப்போ அவர் நமக்கு எல்லாருக்குமே தேவை அந்த தண்ணி இல்லை, கடவுளுடைய வார்த்தை அவர் தான். நம்ம இயேசு கிறிஸ்து தான் நம்ம ஒவ்வொருக்குள்ளாக என்ன தேவை. அவரை ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கக்கூடியவர்களாக, ருசி பார்க்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுயா? இருபுறமும் கற்கூலமுள்ள பட்டயம். வேற அவருடைய வார்த்தை உயிருள்ள ஜீவ ஆற்றல் வாய்ந்தது, வல்லமை மிக்கது. ஆண்டவருடைய வார்த்தை அழியாதது. ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? தேனினும் மதுரமானது, இனிமையானது. அதை தேனை ருசி பார்த்தாதானே தெரியும். இப்போ ஜெனி தேனை நக்கிட்டு நல்லா இருக்கு, ருசியாக இருக்குன்னு சொல்கிறதுக்கும், ஒருத்தர் சாப்பிடாம நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும். ஆனால் தேனி இனிப்பாக இருக்கும், ருசியாக இருக்கும்னு எல்லாருக்குமே என்ன தெரியும். ஆனால் சாப்பிட்டு சொல்கிறவங்களுக்கும் சாப்பிடாம சொல்கிறவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குமா இல்லையா?
அதே போல தான் இயேசு கிறிஸ்துவை ருசி பார்த்து அவருடைய வார்த்தையை அனுபவிக்கிறவருக்கும் அதை ருசி பார்க்காம ஆண்டவர் நல்லவர் தான், அவர் கிருபை இருக்கு, அவர் செயலாற்றுவார் அப்படிங்கிறதுக்கு என்ன இது இருக்கு, வித்தியாசம் உண்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், ருசி பார்க்க வேண்டும். அப்படி ருசி பார்க்கும்போது தான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு, நம்மோடு பேசுகிறாரு, நம்மளோடு செயலாற்றுறாருன்னு அநேக காரியங்களை நம்மளால் என்ன செய்ய முடியும், உணர முடியும். உணர முடியுமா முடியாதா? நாம் வணங்குகிற தேவன் வெறும் கல்லோ மண்ணா இல்லை, கல்லா மண்ணா ரெண்டுமே இல்லையா? அப்போ எப்படிப்பட்ட தேவன்? நல்லா சத்தமா, உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், வணங்கி கொண்டு இருக்கிறோம். அவர் நமக்கு என்ன செய்வார், ஒவ்வொரு நாளும் நம்மளோடு பேசுவார், நம்மளோடு செயலாற்றுவார். அவருடைய வார்த்தையின் மூலம் என்ன செய்வார், பேசுவார். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காரியம் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, இல்லை ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ளாக தோண்டுது, அப்போதைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு அந்த வசனம் எடுத்து பார்த்தோம்னா கரெக்டாக ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலம் என்ன செய்வார், அப்படி தான் ஆண்டவர் பேசுவார். நேராக இறங்கி வந்து ஜெனி நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, அப்படியா பேசுவார்? அவருடைய வார்த்தையின் மூலம் என்ன செய்வார், பேசுவார். நேரடியாக அவருடைய பார்க்கறதுக்கெலாம் நம்ம இன்னும் நிறைய ஆவியில் என்ன செய்யணும், வளரணும். அவரை பார்க்க முடியும், அதற்கு நம்ம தான் என்ன இல்லை, தகுதியா இல்லை. பிரைஸ் தி லார்ட். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவாத தேவன் சொல்லியிருக்கார் ஆண்டவர். பெற்ற தாய் கூட தன் பிள்ளை என்ன செய்யலாம், மறந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை என்ன செய்ய மாட்டாராம், மறக்கவே மாட்டாராம். சங்கீதம் 120 4-8 வரைக்கும் வாசியா. இதோ இஸ்ராயேலை காப்பவர் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவர் உன்னை காக்கிறார், ஆண்டவர் உன் வலப்புறத்தில் உன் பாதுகாப்பாய் இருக்கிறார். பகலில் வெயில் உனக்கு தீங்கி இழைக்காது, இரவில் நிலாவும் தீமை ஒன்றும் செய்யாது. ஆண்டவர் எல்லா தீமையினின்றும் உன்னை காப்பார், அவரே உன் ஆன்மாவையும் காப்பார். ஆண்டவர் நீ போகும்போதும் காப்பார், வரும்போதும் காப்பார், இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார். பிரைஸ் தி லார்ட். இஸ்ராயலை காப்பவர் என்ன செய்ய மாட்டாரா, கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லையா. ஒரு நிமிடம் கூட என்ன செய்யாமல் பார்த்துக்கிறாரு நம்மளைய. இமை கூட மூடாமல் அவருடைய கண்ணின் மணி போல நம்மளை என்ன செஞ்சிட்ருக்காரு, ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பாதுகாத்து வழி நடத்துக்கிறாங்க. நம்ம போகும்போது நமக்கு பாதுகாப்பாக வருவாராம், நம்ம வரும்போது என்ன செய்வாராம், பாதுகாப்பாக வருவாராம். பகலில் ஒரு தீங்கும் அணுகாமல் நம்மளை என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறாரு. இரவிலும் நமக்கு ஒரு தீமை அணுகாமல் என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறார். அப்படி பாதுகாக்கிறவர் நம்மளை விட்டு ஒருபோது என்னவே செய்ய மாட்டார், விலகவே மாட்டார். நம்ம தான் என்ன செஞ்சிட்ருக்கோம், விலகி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஐயோ இன்னைக்கு ப்ரேயரா, போகணுமா, அப்படியோ ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இன்றைக்கி போக டயர்டாக வேற இருக்குது, சரி நாளைக்கு போய்க்கலாம், அதான் நாளைக்கு வேற வைப்பாங்கள்ல, அப்படிங்குள்ள ஒரு சோர்வு, ஒரு மன சோர்வு நமக்குள்ளாக வருது. ஆண்டவருடைய வார்த்தையை போய் கேட்பதுலையும் அவருடைய அந்த அவ்விடத்தில் போய் அமர்றதுலேயும் நமக்கு என்ன செய்யுது, ஒரு வித சோர்வு ஏற்படுது. இப்படித்தான் நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போகிறோமே தவிர வேறு எந்த காரியமும் என்ன செய்யலை. இப்போ ப்ரேயர்னு சொல்லிட்டாங்கன்னா அன்றைக்கி வந்து எத்தனை பேர் கலந்துக்கிறோம், வர்றவங்க மட்டும்தான் வராங்க. அதுலேயும் வர்றவங்களையும் பாதி பேர் என்ன செய்கிறதில்ல, வரதில்லை. இப்போ நம்மளே இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அநேகருக்கு போய் ஊழியம் பார்த்து இது மாதிரி ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயரா, அன்றைக்கி இஷ்டம் இருந்தால் போய்க்கலாம், இல்லைன்னா இல்லை, அது யாரும் கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. அது அப்படி. புதன்கிழமை ப்ரேயரா, அன்றைக்கும் எனக்கு விருப்பம் இருந்தால் வரேன், இல்லைன்னா இல்லை, இல்லைன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, அது இதுன்னு பலவிதமான காரணங்கள் சொல்லி ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சுட்டே இருக்கோம், விலகி போய்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் ஏதாவது ஒன்று வச்சு என் பிள்ளைய ஒன்று சேர்த்துறணும், என் ஆடுகளை பூரா என்ன செஞ்சிடணும், ஒன்று சேர்த்துறணும்னா அந்த ப்ரேயர் வைக்கிறாரு, இந்த ப்ரேயர் வைக்கிறாரு, ஒரு நாள் ஜெபமானார் நடத்துகிறாரு, அநேக காரியங்கள் ஆண்டவர் அவர் விடாமல் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காரு, மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம அந்த மேய்ச்சலுக்கு இசைக்காமல் சற்று மேய்ச்சலை ஓய்வெடுக்கலான்னு சொல்லி என்ன செய்கிறோம், ஆண்டவரை விட்டு
விலகி விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நாம் அப்படிப்பட்டவர்களாய் இல்லாமல் கடவுளை இடைவிடாமல் வழிபடக்கூடியவர்களாய், எப்படி தானியேல் ஜெபிப்பார் 3 வேளையும், அதே போல் கடவுளிடத்தில் நம்ம ஜெபிக்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். செல்ஃபோன் எடுத்துக்கோங்களே, எல்லார்ட்டுமே செல்ஃபோன் இருக்கா? எல்லாருமே வச்சுருக்கோமா? செல்ஃபோன் எல்லார்ட்டுமே இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்மளால் இருக்க முடியுமா? முடியுமா? எத்தனை நாளைக்கு இருந்துருவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். முடியும்னு சொல்கிறீங்க, ஆனால் செல் இல்லாமல் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? ஏன்னா ஒருத்தவங்கள்ட்ட பேசணும்னா செல்லு வேணும். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இப்போ இங்கேருந்து நான் உங்களுக்கு கூப்பிடணும் அப்படின்னா அதுக்கு தேவை செல்ஃபோன். இப்போ எனக்கு தெரியாத ஒரு காரியத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னா என்ன தேவை? செல்ஃபோன். எல்லா விதமான காரியங்களையும் என்ன செய்கிறோம், அந்த செல்ஃபோன் மூலம் நம்ம பார்த்துக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். அநேக காரியங்கள் நம்ம ஊழியத்துக்கு கூட நன்மைக்காக என்ன செய்கிறோம், அநேக காரியங்களுக்கு பயன்படுத்துகிறோம். அந்த செல்ஃபோனை நம்மளால் விட்டுட்டு எப்படி இருக்க முடியல? இருக்க முடியாது. பிரிஞ்சு இருக்க முடியுமா? எங்கே போனாலும் செல் இல்லாமல் போக மாட்டோம். இப்படி தானே? ஒவ்வொரு சமயம் பர்ஸு கூட எடுத்துகிட்டு போகாமல் போவோம், ஆனால் செல் இல்லாமல் என்ன செய்ய மாட்டோம். இப்போ அந்த செல்ஃபோனை நம்மளிடத்துல இருந்து என்ன செய்ய முடியல, பிரிக்க முடியல. அப்போ செல்லுக்கும் நமக்கும் ஒரு விதமான ஒரு அட்டாச்மெண்ட் என்ன இருக்குது. அந்த அட்டாச்மெண்ட்டு நம்ம கடவுள் மேலே என்ன செய்யணும், கொண்டுட்டு வரணும். புரியுதா? அந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம யார் மேலே கொண்டுட்டு வரணும்? கடவுள் மேலே கொண்டு வரணும். எந்த ஒரு காரியத்தாலையும் நமக்கும் கடவுளுக்குள்ளாகவும் ஒரு பிரிவினை உண்டாகாமல் அநேக நெருக்கம்தான் என்ன செய்யணும், உண்டாகணும். அந்த பிரிவு, அந்த அட்டாச்மெண்ட் அது யார் மூலம்தான் ஏற்படணும்னா கடவுளுக்குள்ளாக தான் என்ன செய்யணும், ஏற்படணும். அநேக காரியங்களை நம்மளுடைய ஆண்டவர் நம்மளுடைய வாழ்வில் என்ன செஞ்சுருக்காங்க. அதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு பேசுகிறாங்கிற உணர்ந்து நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடியவர்களாய் அநேக ஊழியக்காரங்களை முன்வந்து செய்யக்கூடியவர்களாய் என்ன செய்யணும், இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 17:2 வாசியா. ஆண்டவரே, நீரே என் கற்பாரை, என் அரண், என் மீட்பர், என் இறைவனாக உள்ளவரே, நான் அடைக்கலம் புகுவதற்கு ஏற்ற கோட்டையாக உள்ளவரே, என் கேடயமும் எனக்கு மீட்பளிக்கும் வலிமையும் என் அடைக்கலமாக உள்ளவரே. பாருங்க, ஆண்டவர் தான் நமக்கு அரணும் கோட்டையும் பாதுகாப்பும் மீட்புமா என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அவரை அன்றி யாராலும் நம்மளை என்ன செய்ய முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பாய் பார்த்து கொள்ளவும் முடியாது, நமக்கு மீட்பு அளிக்கவும் முடியாது. அப்போ எல்லாமே யார் தான்? ஆண்டவர் தான். அவர் நம்மை ஒருபோது என்ன செய்ய மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அதை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் உணர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். முதல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் தான் மேலான நன்மைகளை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ சிஸ்டரோ பிரதரோ யாரோ ஒரு காரியங்களை சொல்லி இதை செய்யுங்கன்னு சொல்லும்போது அதுக்கு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழ்ப்படிந்து என்ன செய்யணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லாமல் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இந்த காரியத்தை சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம நடக்கும்போது ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம அதை கேட்டு செய்யும்போது அநேக நன்மைகளை நமக்கு இப்போதைக்கு தெரியாமல் வேணால் இருக்கலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தில் அநேக நன்மைகளை என்ன செஞ்சுட்ருக்கோம், நமக்கென்று சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன செய்யக்கூடாது, கடவுளை விட்டு விலகி போகக்கூடாது. ராஜா, தோ ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ராஜா உம்முடைய பாதத்தின் கீழாக ஒப்பு கொடுக்குற ராஜா. அப்பா நீரே ராஜா அவருடைய பலவீனங்களை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. நீர் பலனாய் மாற்றுங்க ராஜா. இதோ ஜெபிப்பதிலே சோர்வாய் அசம்பந்தமாய் இருக்கிறார்களே ஆண்டவரே. அப்பா அந்த சோர்வின் ஆவியலெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. இதோ ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியை ஒவ்வொருவருக்குள்ளாக வைங்க ராஜா. இதோ ஜெபங்கிற வைராக்கியத்தை அவர்களுக்குள்ளாக வைங்க ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே, அப்பா நீர் எங்களை விட்டு விலகாத தேவன் ஆண்டவரே.
நீர் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. அப்பா, அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ராஜா, அப்பா எங்களுடைய வாழ்வை நாங்கள் வாழ்ந்திட ராஜா. இதோ ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும்படியாக நீர் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே ராஜா சகலத்தையும் செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இதோ மன வேதனையோட, இதோ மன கஷ்டத்தோட ஆண்டவரே, இதோ அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் உற்று நோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு இருதயத்திற்கு ஏற்றார் போல ராஜா நீர் அவர்களிடத்துல பேசும் ஆண்டவரே. அவருடைய காயங்களை ஆற்றும் ஆண்டவரே. இதோ ஆறுதல் அளிக்கிற தேவன் நீரே ராஜா. அப்பா நீரே தகப்பனே, உடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஆண்டவரே நீர் ஆறுதலா இரும் ராஜா. இதோ பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே, இதோ பிள்ளை பேரை நீர் கொடுக்கும்படியாக நீர் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே மலடிகளே இராதுன்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே ஜெபித்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை செய்தருளும்படியாக நீர் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே, இதோ ஜெபித்து உம்மிடத்தில் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே இதோ உணர்வில்லாமல் இருக்கிறார்களே ஆண்டவரே. அப்பா அந்த உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியாக நீர் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா இதோ என் தேவன் சகல விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இதோ நாம் தான் அதை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாமல் இருக்கிறோம் என்கிறார் ஆண்டவர். இதோ அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள காரணமாய் இருப்பது நம்மளுடைய பாவமே என்கிறார் ஆண்டவர். இதோ பாவங்களை உன்னுடைய வாழ்க்கையில் அறிக்கை செய், பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடு. இதோ அநேக நன்மைகளை அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய் என்கிறார் என் ஆண்டவர். லேபே லேத்தே லேபே ஷாலா லேபே லேக்கார். அப்போ வாய்களை திறந்து சத்தமா அந்நிய பாஷையில் பேசு. இதோ வெறுமனையாய் நிற்காத. லேபே லேக்கோ ரோத்த ரோபோ லோஷாரா ரோக்காரா பப்பா. ஓ லேபே லேக்கோ ரோத்த ரோபோ லோஷாரா ரோக்காரா பப்பா. உன் வாய்களை திற, உன் வாய்களை அகலமாய் திற. இதோ உன் வாயை நான் நன்மையால் நிரப்புவேன் என்கிறார் ஆண்டவர். கேளுங்க கேளுங்க. கேட்கும் போது தான் நம்ம அநேக காரியங்களை கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கேட்காமல் எந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. உன் வாய்களை திற, உன் தேவைகளை என் கடவுளிடத்துல சொல்லு. இதோ என் தேவன் அனைத்து காரியங்களையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். கூப்பிடு கூப்பிடு. நோயிலிருந்து ஒரு விடுதலை, இதோ குடும்பத்திலே ஒரு சமாதானம், இதோ கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, இதோ அநேக காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கேளு கேளு கேளு. கேட்கும் போது அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வாய். கேளுங்க கேளுங்க. வாயை திறந்து கேளு. லேபே லேக்கோ ரோத்து ரோபோ லோஷாரா ரோக்காரா பப்பா. லெபிபரா லெபிபரா லெபி ஷரபர பரபர பரபர பரபரத்திரே பெரேக்காரா பப்பா. ஓ லோக்கோ ரோத்த ரோபோ லோஷாரா ரோக்கானா பப்பா. லெபிபரா லெபி ஷரபர பரபர 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 பரத்திரே பெரேக்காரா பப்பா. லேபே லேத்தே லேபே லேஷாரா ரேக்காரா பப்பா. அப்பா நீங்க மட்டும் போது ஆண்டவரே. அப்பா நீர் மட்டும் என் வாழ்விலை வாங்க ஆண்டவரே. அப்பா எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எனக்கு வருமே ஆண்டவரே. அப்பா நீ உம்மை மட்டும் நாங்கள் நேசிக்க, உம்மை மட்டுமே நாங்கள் அன்பு செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும்படியாக நீர் ஒப்பு கொடுத்து என் ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஈடு இணையற்ற அன்னை மரியின் நாமத்தினாலும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. பிரைஸ் தி லார்ட்.